ஹோட்டல்களில் சுகாதாரமாக உணவு பரிமாறப்படுகிறதா என்பது குறித்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். உண்மையாகவே நான் நேரடியாக பார்த்து அந்த மாஸ்டருக்கு சளி பிடிச்சிருக்கு. அந்த மாஸ்டருக்கு ஒரு மாஸ்டருக்கு அதை அப்படியே சிந்தி அப்படியே அந்த தோசையிலே போடுறாரு. அந்த சளி இப்படி சிந்தி நான் கண்ணார பார்த்துட்டு எழுந்து வந்துட்டேன். அந்த ஹோட்டலில் எதுவும் கேட்காம அந்த ஓனர்கிட்ட கேட்டா அதெல்லாம் அப்படிலாம் இருக்காங்க, நீங்க என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இந்த அதிகாரிங்க கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். மாஸ்டர்ஸ் இந்த இது பண்ணும்போது அக்கில் இப்படி இது பண்ணி இது பண்றாங்க. சம்டைம்ஸ் தொடப்பத்து கழுவி அப்படியே இது பண்றாங்க. ஒரு சுகாதாரமான முறையில் மாஸ்டர்ஸ் உடைய இது இல்லை, கையில் க்ளவுஸ் போடுறது இல்லை, கேப் போடுறது இல்லை. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் ஹோட்டலும் இருக்குது. நான் வெஜிடேரியன் பார்த்தீங்களா, பழைய சிக்கனை நேற்று யூஸ் பண்ணதை திரும்பவும் யூஸ் பண்ணுறாங்க, பழைய ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தக்க நடவடிக்கை சுகாதாரத்துறை மூலிமா எடுத்தால் நல்லா இருக்கும். சென்னை மாதிரி இடத்துல இப்போ சென்னை கோயம்புத்தூர்ல ஸ்டார் ஹோட்டலாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அது பேருக்கு தான் அவங்க அந்த டெக்கரேஷன், இன்டீரியர் டெக்கரேஷன் அது இதுன்னு பார்த்து போய் உட்காரனா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் பில் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குறானே தவிர தரமான சாப்பாடுன்னா அது கிராமம் தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரொம்ப கிராமம் இருக்கு பாருங்க, ரொம்ப இன்டீரியர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயா ரோடு ஓரத்தில் புளியா மரத்தில் செஞ்சால் கூட ரொம்ப நீட்டாக செஞ்சு நீட்டாக தராங்க. ஆனால் இந்த மாதிரி நடுத்தரமான ஒரு இந்த நகராட்சி, பேரூராட்சி இந்த மாதிரி இடத்துல எல்லாங்க சுகாதாரத்துக்கும் ஹோட்டலுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஹோட்டல்களில் பரிமாறப்படும் உணவின் சுகாதாரம் குறித்து பாலக்கோடு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி, அதனை பார்க்கலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.